Hey guys, hey. ஃபோர்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா? கொடுக்குற அந்த அப்டேட்ஸ்ல தான் ஹோல் தமிழ்நாடு வெயிட் பண்ணிருக்கு. அடுத்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்னா இதான் லிஸ்டா? சரி, ஓகே. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அன்ரியல் இன்ஜினோட சென்னை கம்யூனிட்டி மீட்டப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஃபேக்டரி அகாடமியில் தான் இந்த ஒரு மீட்டப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்யூனிட்டி மீட்டப் நம்ம சென்னையில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதை பற்றி சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக இயர் ஆச்சு. லைக் நம்ம அங்கே சென்னையில் கம்யூனிட்டி மீட்டப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி லாங் இயர்ஸ் பேக் வந்து கம்யூனிட்டி மீட்டப் நம்ம ப்ரீவியஸ் இயர் நடத்திருந்தோம். அன்ரியல் இன்ஜின் கம்யூனிட்டி மீட்டப்போட சாப்டர் லீடு வந்து நான் இந்த டைம் நான் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து ஸோ கொஞ்சம் நியூ கான்செப்ட் அண்ட் நியூ திங்ஸஸ் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் கொண்டு வரலாம் ஆசைப்பட்டு லைக் ஐ ஜஸ்ட் அரேஞ்ச் திஸ் மீட்டப். இந்த கம்யூனிட்டி மீட்டப் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் விஷுவல் ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி நம்ம கம்யூனிட்டி மீட்டப்ஸ்ல கொஞ்சம் செஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். கேமிங் அண்ட் அதர் செஷன்ஸ்ல நெக்ஸ்ட் கம்யூனிட்டி மீட்டப் வந்து நம்ம ஜான்க்கு அப்புறமேட்டு கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கு. இயர் எண்டு, ஸோ அதனால விஷுவல் ப்ரொடக்ஷன்ஸ் அது பூமிங் இண்டஸ்ட்ரீஸ்னால விஷுவல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அன்ரியல் இன்ஜின்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அதை பத்தி, அதுக்கப்புறமேட்டு விஎஃப்எக்ஸ்ல அன்ரியல் இன்ஜின்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்றாங்க, அந்த கம்பெனிஸ் வந்து அவங்க பிரசன்டேஷன்ஸ் பண்ணி அவங்க என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க ஸோ அது காமிக்கிறதுக்கு தான் குட் நம்பர் ஆஃப் கிரௌட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியரா இருக்கு ஆஃப்டர் லாங் பேக். ஸோ இனிமேல் 2025 நம்மளுக்கு நிறைய மீட்டப்ஸ் இருக்கும். ஸோ வி ஹேவ் அஃபீஷியல் குரூப் ஆல்சோ. லைக் நம்ம அது லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Good afternoon. Welcome to Cinema Factory Academy. We are very happy and proud to host Unreal Engine Community Meetup here today in Chennai. Let me give you a small intro about who we are. We are a bunch of nerds, game developers, filmmakers, and tech-savvy people, those who don't have anything else to do in life, who try to get together and start this company. It was originally conceptualized back in 2014, 2015 I believe, and slowly became a community-driven start. That's how we started it, and we come with a cumulative experience of 18 years in the filmmaking. This is a place I'll show you. Why should Disney and Warner Bros. Have all the fun with all the tech tools, right? So maybe provide all these tools to independent filmmakers as well. So we made the tech more affordable. Some of these tools are currently being built and it's going to be available soon. Here's one of our products called the Tracker. These are tools that augment and help an independent filmmaker to shorten the entire process or maybe make the pipeline so completely easier. One of the primary tools that we made was Turntable Encoder, which was installed in Mediamonks, Delhi, and later we started continuing working on a tracking system that works on your mobile phone. You don't have to buy those expensive $40,000, $60,000 tracking systems for your cameras. You can simply use the smaller hardware that sits on top of your mobile phone, mounted on top of your camera. The next video that I'm going to play is a small demo of what is this tracker about. ஓவரால் இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் ஃபில்ம் இன்ஜினியர்ஸ் என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அன்ரியல் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அவங்களோட ட்ராக்கிங் சொல்யூஷன்ஸ் பற்றி தான் பேசியிருந்தாங்க. இது எந்த மாதிரியான ட்ராக்கர்னா, நம்ம வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம். அதில் நம்ம கையில் இருக்கிற ரியல் கேமராவோட மூமெண்ட்டை அன்ரியலுக்குள்ளே இருக்கிற வர்ச்சுவல் கேமராவுக்கு ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மூமெண்ட்டை எல்லாத்தையும் அங்கே ஃபீட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவான கியர்ஸையும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா அஃபோர்டபுளாக இருக்கிறதுல நமக்கு அக்யூரசியில் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இவங்களோட ட்ராக்கர் இருக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபுளாகவும் அக்யூரசி வைஸ் எக்ஸ்பென்சிவான இஎஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்கும்னு இவங்களோட ட்ராக்கர்ஸை பற்றி இவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கேலிபிரேஷனுக்காகவோ இல்லை அன்ரியல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காகவோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் அன்ரியல்குள்ளே அவங்களோட பிளகின் எனேபிள் பண்ணியிருந்தாலே போதும், சாஃப்ட்வேர்ஸ் ஈஸியாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டியும் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கம்பெனி ஷோரீல்லையுமே நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் பாடி மோஷன் கேப்சரிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. முஞ்சா அப்படிங்கிற பாலிவுட் ஃபிலிம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபிலிமில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே சொல்லியிருந்தாங்க. நார்மலாக இருக்கிற கம்பெனிக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டெக்கை இவங்களே பண்ணுறனால ப்ராஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியுது. என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். முஞ்சால கூட அந்த கேரக்டரோட மூமெண்ட்டை யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மோக்காப் பண்ணியிருந்தா ப்ராப்பராக பண்ண முடியாதுன்னு மோக்காப் போகிறதுக்கு முன்னாடியே அதில் நிறைய R&D அண்ட் ஒர்க் பண்ணி அதை கரெக்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. The team behind all of this, including the innovation side as well as the execution side, is the entire team, and we still have few more slots to be hired as well. We are offering internships and also workshops to people who are interested, and we're going to be collaborating with Cinema Factory here, and then trying to do something in Chennai, and definitely we would like you guys to participate in it. If you all have the ideas of or wanting to get into virtual production, you can try and step into it. ஹாய் பிரதர். சொல்லுங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கிறேன். ஓகே. ஃபோர்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. ஓகே ப்ரோ, உங்க செஷன்ஸ் இதான் லிஸ்டா? சரி, ஓகே. உங்களோட செஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லாதீங்க. இல்லை கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. லைக் இப்போ புதுசாக வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்குள்ள ஒருத்தவங்க வர்றதா இருந்தால் அவங்க கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? கரியரை ஸ்டார்ட் பண்ணதுன்னா ரெஃபரன்சஸ் நிறைய பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போதான் லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக அவேர்னஸ் கிடையாது. அன்ரியல்ல இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியுது, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதை லேர்ன் பண்ணணும், அதுக்கான எந்த மாதிரி நான் போகணும்னு பார்த்ததில்ல. ஸோ உங்களோட கைடன்ஸ் எந்த மாதிரி? கைடன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டார்ட் வித் இன்ஸ்டாலிங் அன்ரியல் என்ஜின் ஃபர்ஸ்ட். இட்ஸ் ஃப்ரீ, அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. உங்கள்கிட்ட ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு கேமிங் பிசி இருந்தால் போதும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டூல்ஸோட விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் 3 weeks you'll be able to do something. That is your first starting point. அதுக்கப்புறம் வந்து அதர் எலிமெண்ட்ஸ், ஃப்ரேம்ஒர்க் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற லைவ் லிங்க் டூல்ஸ், ரிமோட் கண்ட்ரோல் டூல்ஸ், and then mesh optimization tools. Unreal Engine, not just Unreal Engine, Epic Games with its entire fleet of tools, right from reality capture and other tool sets, mega scans, and all of these other framework supporting elements are helping independent filmmakers to create a lot of things within the Unreal ecosystem. So the first step is to download Unreal Engine and then start working with it. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா லைக் எதர் அவங்க வந்து செட்டில் ஒர்க் பண்ற ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும், இல்லை அந்த டூல்ஸ் வச்சு விளையாடுறவங்களா இருக்கணும். ஆனால் லைக் நீங்க உங்களோட பேக்ரவுண்ட், உங்களோட செட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஜினியர்ஸ், நீங்க அந்த டூல்ஸை பில்ட் பண்றீங்க. என்ன மாதிரி அது ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கு? ஸோ இது ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ் அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் மனி டு பை தோஸ் டூல்ஸ், யூ வில் எண்ட் அப் மேக்கிங் திங்ஸ். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே a story has to be told somehow. ஓகே. உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கதை சொல்றதுக்கான எலிமெண்ட்ஸும் வேணும். வித் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி, திங்ஸ் ஆர் so diverse and so many different frameworks, different pipelines நிறைய பேர் பண்றாங்க. சிம்பிளா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இந்தியன் மென்டாலிட்டி, இந்தியன் ஜுகாடு மென்டாலிட்டி டு ஃபிகர் அவுட் அ வே டு அச்சீவ் திஸ் somehow. ஓகே. That was the inspiration. எப்படியாச்சும் நம்மளா பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். So you find alternative routes. When your cause is so strong, you will definitely reach some way or the other. Almost for 4 years இந்த கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். And we have done almost ஒரு 40+ films பண்ணிருக்கோம். Like motion posters, lyric videos and poster designs also we have done. இப்போ என்னோட ஸ்டோரி நீங்க பாக்குறேன். ADFX ஸ்டுடியோஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே இருக்காங்க. மோஷன் போஸ்டர்ஸ், லிரிக் வீடியோஸ், போஸ்டர் டிசைன்,
டைட்டில் கார்டு இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இவங்க அதிகமாக பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ரிலீஸ் ஆன பிக் ஸ்டாரோட ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க ஒர்க் பண்ணியிருக்கதை நீங்களே பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்போ என்னெல்லாம் அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணி அதை புதுசாக ட்ரை பண்ணி ரெக்டிஃபை பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ப்ரெசன்டேஷனில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக தமிழில் தான் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லைக் இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரெஃபரன்ஸ் வாங்க முடியுமோ அது கிளைண்ட் வந்து வாங்கிடுவோம். பட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சுத்தமாக ரெஃபரன்ஸே கிடையாது. ஜீரோ ரெஃபரன்ஸ். எல்லாமே வேர்ட்ஸில் அவங்க சொன்னது தான். கிளைண்ட் வந்து வேர்ட்ஸில் சொன்னது தான் நாங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணுறோம். 5 டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸை பற்றின ஒரு விஷுவல் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. படத்தில் வராத விஷுவலை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்போ எங்களுக்கு மேஜர் சேலஞ்சாக இருந்தது அதோட ஜியோகிராஃபிக்கல் இதுதான். ஸோ வந்து இது எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, 5 டிஃப்ரெண்ட்னால ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும். ஜஸ்ட் பை வேர்ட்ஸை வந்து நாங்கள் டேரக்டர் வந்து வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் டோட்டலாக ஸ்கெச் பண்ணி ஜியோகிராஃபிக்கலாக டிஸ்டன்ஸில் இருக்கணும் அது மட்டும் மெஷர் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட். ரோட்டில் வந்து நம்ம லிரிக் வீடியோ பண்ணியிருந்தோம். கங்கு அளவுக்கு நமக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக இல்லை. பிகாஸ் வேணும் ரெஃபரன்ஸ் இருந்து ரெஃபரன்ஸ் வந்து அப்படியே டிக்டோவாக நாங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு தென் அதை வந்து வேணுங்கிற கேமரா ஆங்கிள்ஸ் வச்சு நாங்கள் அவுட் எடுத்தோம் அனிமேஷன்ஸ்லாம். குட் பை ஆக்சுவலி போஸ்ட் டிசைன்ஸ் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தான் நடிச்ச மற்ற எல்லாமே வந்து அன்ரியல் நம்ம பண்ணணும். ஸோ இந்த டேபிள் அதுக்கான லைட்டிங் and then the sofa behind him and then the whole environment, even the title, everything was done in Unreal. Assets வந்து நாங்கள் சில இது பர்ச்சேஸ் பண்ணோம், சில இது வந்து மாயால இது பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Unreal அச்சீவ் பண்ணிருக்கான். சேம் அசல் இந்த போர்ஷன் அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி லைட்டிங் பண்ணி அந்த மசில் கிளாஸ் முதல்ல நம்ம வந்து Unreal அச்சீவ் பண்ணலாம். அச்சீவ் பண்ணி அந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுது. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா கம்பெனி ரன் பண்றேன். கம்பெனி பேர் ADFX Studio. We do 2D animation, 3D animation and VFX stuff. So and இப்போ போஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் குட் பை டாக்லி போஸ்டர் டிசைன். ஓகே, குட் பேட் அக்லிக்கு நீங்க போஸ்டர் டிசைன் பண்றீங்க. எனிதிங் அப்டேட்ஸ் எங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கண்டிப்பா அது என்னால சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா போஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பாத்துருந்தோம். ஓகே, நீங்க கோட்டுக்கும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்றப்ப? ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோ பண்ணோம் and then தான் விஜய் சாரோட டைட்டில் கார்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தோம். ரொம்ப கம்மி டைம் வேற இருந்தது. இதுக்கு முன்னாடி லியோல பண்ணது வந்து ரொம்பவே ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிருந்தது. ஸோ அதை கண்டிப்பா பிரேக் பண்ண முடியாதுன்னே நாங்களே நினைச்சிட்டோம். ஸோ அது நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டில் ஏதோ அதுக்கு ஈக்குவலானாலும் ஓரளவுக்கு பண்ணி. கண்டிப்பா நீங்க கொடுக்குற அந்த அப்டேட்ஸ்ல தான் ஹோல் தமிழ்நாடு வெயிட் பண்ணிருக்கு. அடுத்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்னா அது உங்களுக்கு நீங்க தான் அதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த லியோலே ஆகட்டும் கோட்லே ஆகட்டும் நீங்க ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல, யாருக்குமே தெரியாதான் எல்லாரும் அப்டேட் அப்படின்னு சுத்தி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த அப்டேட் உங்களுக்கு தெரியும் முன்னாடி. அது உங்களுக்கு தெரியறப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, வீட்டுல வெளியே கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. லைக் அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்றப்ப? இல்ல அது ப்ரெஷர்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா லைக் அந்த இடத்துல பெரிய ஓகே. சோ நியூஸ் வந்தாலும் அது எனக்கு இப்போ ஃபேனா இருக்கும்போது அது எனக்கு வேற மாதிரி இருக்கும். பட் ஒர்க் பண்றப்போ அது எப்படி நல்லா பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். செகண்ட் தான் நான் ஃபேனா யோசிக்க முடியும். கண்டிப்பா ப்ரொஃபஷனல் தான் எப்பயுமே முன்னாடி வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஒர்க்லாம். லைக் உங்களுக்கு எப்பயாவது கிரியேட்டிவ் பிளாக்னு ஒண்ணு வந்திருக்கா நீங்க ஒர்க் பண்றப்போ? விஜய் சாரோட அந்த டைட்டில் கார்டே வந்து ஆல்மோஸ்ட் 20 days அந்த ஐடியா கிராக் பண்றதுமே ஆச்சு. சும்மா வாக்கிங் போவோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆபீஸ்ல கூட உட்காந்தா நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு சும்மா வாக்கிங் போயிட்டு ஐடியா கிராக் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்படி அந்த ஐடியாவை கிராக் பண்றதுக்கு தான் எப்பவுமே டைம். அது கிராக் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டினியூஸா நிறைய ஒர்க் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ. I would like to invite Shiv Shankar, one of our team members from Sigma Factory and Paper Rocket, to present this virtual production content for you. I'll just tell you guys the different workflows and methods I use in virtual production and other works also. So in virtual production, I'm a VAT artist where I develop 3D environments for the background. So my work has been in LED walls where we have the end display and all these things, and we have the 3D environment behind the main actor. இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் ராக்கெட் அண்ட் சினிமா ஃபேக்டரி அகாடமிலேருந்து தான் பண்ணியிருந்தாங்க. இதில் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனோட ஒர்க் ஃப்ளோ பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ஷாட்டுக்கும் எந்த மாதிரி பிளான் பண்ணணும், ஸ்டோரி போர்டு அண்ட் ப்ரீவியூஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதை பற்றிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ
So for this project, we had around 1 week, so it is very less for the number of shots and number of environments that we had. So we had to split it and break it down. So first we had 1 week time for shoot, and then we logged the idea, started with the storyboard. A previs and a storyboard is the most important part of getting some new experiment like this to work. So plan it out properly, and then we'll be able to get it. So first we had a storyboard, we got it done in 1 to 2 days, and we had a previs, which is a very clear-cut previs with lens selection and shot selections. So once that is done, we broke down the asset for role assignment. So when we have a shot logged in through the director and the DOP, we usually go through each shot and break down whatever is necessary. So unless it is necessary in the shot, we don't build it. Previs helps like that. We broke it down so that we know what is necessary to be modeled, textured, and put into Unreal. And this shoot, we have a few shots which we needed slow motion shots for, which we optimized the scene to reach 48 FPS. So in 48 FPS, you'll be able to shoot a few more frames through the camera, give it a more slow feel. போட்டு வச்சு எனக்கு அனுப்பிச்சுடுவான். ஸோ அதை வச்சு நான் பிளெண்டரில் முன்னாடி வந்து ஸ்டில் இமேஜஸாக நான் வந்து ரெண்டர் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அன்ரியலில் நம்ம இவ்வளோ வீடியோலாம் பண்ணியிருக்கோமே, ஸோ இப்போ இதை வந்து ஒரு விஆர்எக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோனி ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் மெயினாக இந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, லைக் ஒரு எஃபெக்ட் பண்ணுறோன்னா அன்ரியலில் நம்ம ரெண்டர் பண்றப்போ சில விஷயங்களை ட்ரிகர் பண்ணும். அது வந்து வீடியோ சீக்வன்ஸில் நம்ம சொல்லுவோம், லைக் இந்த டைமிங்ல இந்த விஷயம் நடக்கணும், பார்ட்டிகல் வரணும், இல்லை ஸ்மோக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் லாஜிக் தான் இதுல. ஆனா நம்ம கேமா பண்றப்போ இந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு இதுல பட்டுச்சுன்னா நீ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணு, இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒர்க் ஃப்ளோவா சேம் தான் எல்லாமே. பட் ஆனால் வந்து லிட்டில் பிட் ஆஃப் கோடிங் மட்டும் பண்ணணும். பட் அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அன்ரியல் என்ஜின்ல நிறைய டாக்குமெண்டேஷனாகவும் சூப்பரா இருக்கு. அது போக கம்யூனிட்டியாகவும் நிறைய நமக்கு வந்து என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டியாகவும் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னால் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 1 monthல என்னால் முடிக்க முடிஞ்சு. லைக் ப்ராப்பரா ஒரு விஆர்ல போயிட்டு அந்த பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவலா ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி என்னால் பண்ணி நம்ம காமிக் பண்ணிச்சு. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட். தென் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், அன்டைட்டில் ஒன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறாரு. இவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அன்ரியல் எந்த அளவுக்கு அவருக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, தென் அவரோட விஆர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பற்றி இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. I want to quickly tell you about our company and what we do. It's a part of the process where we help you render with Unreal Engine in the cloud, very simply. But I'll walk you through some of the challenges that some of the studios that we work with have been facing. And maybe we'll use somebody from the audience to give us some tips on that as well. So what's happening with current state of UV rendering in studios is that if you're using a consumer grade card right now, you will, especially once you start using very high settings in Unreal Engine, you will get frequent crashes due to GPU hardware limitations, especially if you're using consumer grade. So we're talking RTX 3090, RTX 4090. It's not going to happen for your previous stuff, it's going to happen for your current pixels. And what's generally what we're getting to see is that artists are stuck because local machine is taking hours to render. What we've done is we've built a workflow, we've built a solution now global in nature. We actually have data centers in Hyderabad, we have data centers in Europe, we have data centers in North America, and we actually offer Unreal Engine rendering in the cloud. But we built this with artists in mind first. So I want to show you the workflow, how it functions. I'll show you a quick video. இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டாடெஸ்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களோட க்ளவுட் ரெண்டரிங் சொல்யூஷன் பற்றி பேசியிருந்தாங்க. அஸ் யூஷுவல் நம்ம அன்ரியலில் ரெண்டர் பண்ணுறப்போ எந்த மாதிரி பண்ணுவோமோ சேம் அதே தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெண்டர் லோக்கலுக்கு பதிலாக ரெண்டர் ரிமோட்னு கொடுத்தோன்னா அவங்களோட க்ளவுடில் ரெண்டர் ஆகி நம்ம சிஸ்டம்லேயே சேவ் ஆகுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்ததை சொல்லியிருந்தாங்க. லோ எண்ட் சிஸ்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்பெனியாக இருந்தீங்கனாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே நிறைய புது விஷயத்த வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயத்த அவங்கள்ட்ட பேசுகிறப்ப தான் எனக்கும் தெரிய வந்துச்சு. நம்ம இண்டஸ்ட்ரி கூட டச்லேயே இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு இந்த மாதிரி தெரிய வர ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்தா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஒரு கம்யூனிட்டி மீட்டப் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்யூனிட்டி மீட்டப்பை நீங்க வீடியோல பாக்குறப்போ ஒரு சில விஷயம் தான் உங்களால கத்துக்க முடியும். மெயினா இந்த மாதிரியான கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸோட பர்பஸே என்னன்னா நிறைய பேருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசுறது தான். அதாவது இப்ப நான் வேற எங்கேயோ இருந்து வருவேன், என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேற எங்கேயோ இருந்து வருவாங்க, நிறைய
ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மென்டர்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீப்புள் எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் ஒரே இடத்துல இருக்கிறப்போ அவங்க கிட்ட பேசி நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாத நிறைய விஷயம் மற்றவங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கலாம், என்கிட்ட இருந்து ஏதாச்சும் அவங்க கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் மெயினாக இந்த கம்யூனிட்டி மீட்டப்போட பர்பஸ். அது வந்து இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே எல்லாருக்கூடயும் பேசிட்டு இருக்காங்க, நெட்வொர்க்கிங் செஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவை காட்டுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி அப்புறம் ஏதாச்சும் ஸ்பீக்கர்ஸ் கிட்டையுமே தனியாக பேசியிருந்தேன். இந்த அன்ரியல் இன்ஜினோட சென்னை கம்யூனிட்டி லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டோ பிரபு அவர் தான். ஏற்கனவே நம்ம அங்கே விஎஃப்எக்ஸ் சமிட் வீடியோலையுமே அவர் உங்களை காட்டியிருப்பேன். கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சமிட் அப்போ அவரும் பிஸியாக இருந்தனால ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. அவர் அதை தாண்டியும் இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் கிட்டையுமே நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு vlogல பார்க்கலாம். பை.